தற்போது அண்மை செய்தி. பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் காரணமாக தமிழ்நாடு பல்வேறு துறைகளில் முன்னிலை பெற்று விளங்குகிறது. இது தொடர்பான ஒரு செய்தி குறிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அரசின் பல்வேறு திட்டங்கள் தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள இது குறித்த மேலதிக விவரங்களை பகிர்ந்து கொள்வதற்காக செய்தியாளர் யாழினி இணைகிறார். யாழினி, விவரங்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான அரசு பொறுப்பேற்றது முதல் வேளாண்மை துறைக்காக பல்வேறு நலத்திட்டங்கள் என்பது கொண்டு வரப்பட்டு இந்த திட்டங்களினால் இந்தியாவிலேயே தமிழ்நாடு வேளாண் துறையில் முன்னணி மாநிலமாக திகழ்கிறது. குறிப்பாக 4366 கோடி பயிர் காப்பீடு இழப்பீடு தொகை தொடங்கி 651 கோடியிலான கரும்பு விவசாயிக்கான சிறப்பு ஊக்கத்தொகை, 614 கோடியிலான கலைஞர் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம், 270 கோடி ரூபாயிலான விவசாயிகளுக்கு இயந்திரங்கள் வழங்குவது என பல்வேறு திட்டங்களை இந்த அரசு நிறைவேற்றி வருகிறது. இதனால் இந்தியாவிலேயே தமிழ்நாடு வேளாண்மை துறையில் முன்னணி மாநிலமாக திகழ்ந்து வருகிறது. தமிழ்நாடு முதலமைச்சரின் தொலைநோக்கு திட்டமான இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழ்நாட்டில்தான் வேளாண்மைக்கென தனி நிதிநிலை அறிக்கை என்பதும் தாக்கல் செய்யப்பட்டு வேளாண் தொழில் வளர்ச்சிக்கு இது ஊக்கமளிக்கப்பட்டு வருகிறது. அதே போல கரும்பு விவசாயிகள் பயனடையும் வகையிலும் கரும்பு விவசாய நிலப்பரப்பு 95,000 ஏக்கரிலிருந்து 1,54,000 ஹெக்டேர் அதிகரித்துள்ளது. கடந்த 3 ஆண்டுகளில் கரும்பு உற்பத்தி ஊக்கத்தொகை மற்றும் சிறப்பு ஊக்கத்தொகைக்கு 651 கோடி ரூபாய் 4,40,577 விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதே போல 71 விவசாயிகளுக்கு கரும்பு அறுவடை இயந்திரங்கள் மானியத்திலும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல முதல் முறையாக ஆதிதிராவிட விவசாயிகளுக்கு 100% மானியமும் இந்த அரசால் வழங்கப்பட்டது. அதே போல வேளாண் பல்கலைக்கழகங்களை பொறுத்தவரை வேளாண் பல்கலைக்கழகத்தில் 3 புதிய வேளாண் கல்லூரிகள், ஒரு தோட்டக்கலை கல்லூரி ஏற்படுத்தப்பட்டு ஆண்டுதோறும் 3000 மாணவர்கள் பயன்பெற்று வருகின்றனர். அதே போல திருப்பூர், திருச்சி, திருநெல்வேலி, நாகை, ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் 13 கோடியே 40 லட்சம் ரூபாய் செலவில் விதை சான்று மற்றும் ஆங்காங்கு சான்று வளாகம் ஏற்படுத்தப்பட்டு விவசாயிகள் இதனால் பயனடைந்து வருகின்றனர். இதே போல பல்வேறு திட்டங்களை இந்த அரசு செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் பார்த்தோமானால் வேளாண் கருவிகள் வழங்குதல் இந்த அரசு பொறுப்பேற்ற அரசினால் 39.77 கோடி செலவில் 2,33,701 விவசாயிகளுக்கு வேளாண் கருவி தொகுப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதில் ஆதிதிராவிட பழங்குடியினருக்கும் 90% மானியத்தில், சிறு குறு விவசாயிகளுக்கும் 50% மானியத்திலும் இந்த வேளாண் கருவிகள் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் மூலமாக அந்த தமிழ்நாட்டின் நகர சாகுபடி பரப்பினை அதிகரித்து 12,525 கிராம ஊராட்சிகளுக்கும் நீர்வள ஆதாரங்களை பெருக்கி தரிசு நிலங்களுக்கு சாகுபடி நிலங்களாக மாற்றி ஒட்டுமொத்த வேளாண் வளர்ச்சிக்கு மற்றும் தன்னிறைவு அடைந்த நோக்கத்துடன் கலைஞர் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் அனைத்து கிராமத்திலும் அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்துடன் ஒருங்கிணைந்து 2022 முதல் 2022 ஆண்டு முதல் 5 ஆண்டுகள் மாநில நிதி ஒதுக்கீட்டால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கடந்த 3 ஆண்டுகளில் 613.82 கோடியில் 7,725 கிராம ஊராட்சிகளில் இத்திட்டம் மேற்கொள்ளப்பட்டு 22,306 ஏக்கர் பரப்பளவில் வேளாண் பயிர்களும் 3,536 ஏக்கர் பரப்பளவில் பழமர கன்றுகளும் நட செய்யப்பட்டு தரிசு நிலங்கள் நிரந்தர சாகுபடி கொண்டு வளரப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் 28,27,373 விவசாயிகள் பயனடைந்து வருகின்றனர். அதே போல தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் 2022 ஆண்டு திண்டுக்கல் மாவட்டம் நிர்வாகத்துடன் ஒரே திட்டத்தில் 4 மணி நேரத்தில் 6,03,000 மரக்கன்றுகளை வெற்றிகரமாக நட்டு சாதனை புத்தகத்தில் தமிழ்நாடு இடம்பெற்றிருக்கிறது. இது போன்று இந்த அரசு பொறுப்பேற்றது முதல் பல்வேறு திட்டங்களை வேளாண் துறைக்காக செயல்படுத்தி இந்தியாவிலேயே தமிழ்நாடு வேளாண் துறையில் ஒரு முன்னணி மாநிலமாக திகழ்ந்து வருகிறது என ஒரு செய்திக்குறிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.